பாக்கி எல்லாம் தற்கூரி. அவங்களுக்கு விசிலுக்கு சரியான கரெக்டான பொருத்தமான விசிலு தான். விசிலை வச்சுட்டு ஊதுங்க. சினிமாவில் விசில் அடிப்பங்க. இப்போ தேர்தல் காலத்தில் விசில் அடிச்சுட்டு திமுக மெஜாரிட்டி பெரும்பான்மையான இடத்தை பிடிச்சதுன்னொன்னே அப்போ விசில் அடிங்க. அதுக்கு விசில் உங்களுக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்கு. அவங்க மெஜாரிட்டி ரிசல்ட் வரோம்னா திமுக ஆளுங்கட்சி அடுத்த வாட்டியும் அரசு மினிஸ்டர் ஆகி மீண்டும் பதவி ஏற்கிறார் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள்னு விசில் அடிங்க. திமுக கரெக்டாக உங்களுக்கு கரெக்டான சின்னம். அந்த சின்னம் அந்த விசிலை வச்சு நீங்கள் அடுத்த ஆளுங்கட்சிக்கு என்கரேஜ் பண்ண விசில் கொடுத்துருக்கு கட்சியில். சூப்பர். மத்திய அந்த தேர்தல் கமிஷன் தானே சின்னம் கொடுக்குமா, சூப்பராக கொடுத்துருக்கு தேர்தல் கமிஷன். எல்லாம் இப்போ என்னடி பேக்கில் யார் இருக்கா தேர்தல் கமிஷனருக்கு, எஸ்ஐஆருக்கெல்லாம் வந்துச்சு. அந்த பிஜேபி நல்லா வச்சிருக்கு விசிலு வச்சு ஊதுங்க. செய்ய மாட்டாரு. அவர் நிதானமா ஆழமா யோசிச்சுதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்ம தேவிக தலைவரே, நீங்க நம்ம தளபதி எதையும் யோசிக்காம பேசவும் மாட்டாரு. அவர் பேசினா இந்த உலகமே அவரை யோசிக்க வைப்பாரு. அவரோட நேர்மையும் உழைப்பும் இந்த மக்களுக்காக பேச்சாளரா அவர் உழைப்பும் இந்த மக்களுக்கு மைக்க பிடிச்சி பேசுறதுக்காவது ஒரு கண்ணியமான பொம்பளை ஆம்பளை கொண்டு அவர் செய்யணும்னு நினைக்கிற அந்த துடிப்பும் தான். சிவாஜிக்கு அவரை திட்டுறாங்களா, அவன் எப்படி பேசுறாரு, இந்த கட்சியில என்ன இணைய வச்சது. லியோனி எப்படி பேசுறாரு காமெடியாவும். ஒரு இது வெறும் ரசிகர் கூட்டம் இல்லைங்க, அதையும் தாண்டி உங்க பின்னாடி நாங்க கோடிக்கணக்கான பேச்சாளர் கொண்டு வாங்க. கட்சியை வலுப்பல் இருக்கும். டான்ஸ் ஆடுறாரு, ரெடி டான்ஸ் ஆடுறதுக்கு நாடோடி கூட்டம். ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெல்வோம் ஒன்றாக பேர் சேர்ந்து பாலியல்